ஓட பேர் 1,00,000 என்ன ஆச்சு. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அவருக்கு 1,00,000 சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசையாம். ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு முருகர் முன்னாடி நின்று, முருகா அப்பா, எப்படியாச்சும் எனக்கு 1,00,000 வேணும், 1,00,000 எப்படியாச்சும் எனக்கு வந்துச்சுன்னா நான் உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம். உடனே முருகர் அவர் முன்னாடி தோன்றி 1,00,000 ரூபாயை அவர் கையில் கொடுத்துட்டாராம். கொடுத்தது அந்த 1,00,000 ரூபாயை வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டு முருகரை பார்த்தாராம். முருகர் மன்னிச்சிட்டாராம். உடனே முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டார் இல்லையா, 1,00,000 வந்தால் தேங்காய் உடைப்பன்ட்டு. உடனே கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு கடையில் விசாரிக்கிறாரு, ஒரு தேங்காய் எவ்வளவுன்னு. ஒரு தேங்காய் 5 ரூபா அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்கிறாரு. ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறாரு. இங்கெல்லாம் 5 ரூபா தான், பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் கம்மி காசில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. உடனே இந்த விவசாயம் சரி அப்படின்னு சொல்லி காசு மிச்சம் பண்ணுறதுக்காக பக்கத்து கிராமம் வரைக்கும் நடந்து போகிறாரு. நடந்து போய் அங்கே ஒரு கடையில் ஒரு தேங்காய் எவ்வளோன்னு கேட்குறாரு. ஒரு தேங்காய் 3 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, அந்த ஆற்று பக்கத்தில் ஒரு தேங்காய் மரம் இருக்குல்ல, அதில் ஏறி நீ தேங்காய் பறிச்சிக்கோ. அதுலேருந்து நீ பறிச்சுட்டு இறங்கிட்டீங்கன்னா உனக்கு அந்த தேங்காயில் 1 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விவசாயியும் கிளம்புறாரு. ஏன்னா மலிவாக கிடைக்குதுல்ல, 1 ரூபான்னு கிடைக்குதுல்ல, அதனால. ஆசை யாரை விட்டுச்சு, ஏறவே தெரியாது இந்த விவசாயிக்கு. ஆனால் அந்த மரத்து மேலே போய் ஏறுறாரு. ஏறி மேலே வரைக்கும் போயிட்டாரு. அந்த கடவுள் கொடுத்தாரு இல்லையா 1,00,000, அதை மடியில் கட்டிக்கிட்டு மரத்து மேலே ஏறிட்டாரு. மரம் வளைஞ்சி ஆற்றுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. அதில் கஷ்டப்பட்டு ஏறி போய் தேங்காவை பறிக்கலான்னு நிற்கிறாரு. அப்போ திடீர்னு நல்ல வெள்ளம் ஆற்றுல ஓடுது, வேகமாக காற்றுலாம் அடிக்குது. அப்போது அதில் தவறி ஆற்றுல விழ போனவர் ஒரு மட்டையை பிடிச்சிட்டா அப்படியே நின்றுட்டாரு. யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு. அங்கே யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு யானைப்பாகன் யானையை ஆற்றுல கழுவிட்டு இருக்காரு. அதை பார்த்த இந்த விவசாயி அவர்கிட்ட கூப்பிட்டு, என்னை எப்படியாவது இறக்கி விட்டுரு, நான் உனக்கு 10,000 தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யானைப்பாகன் இந்த யானையை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டானுங்க, இவன் 10,000 தரேன்றான், இந்த வாய்ப்பை நம்ம விட வேணாம், எப்படியாச்சும் போய் அவனை காப்பாற்றிட்டு அந்த 10,000 வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக யானை மேலே ஏறி போகிறான். அங்கே போனதும் அவன் காலை இவன் பிடிச்சி இறக்க ட்ரை பண்ணும்போது உடனே யானை நவுந்து போயிடுது. உடனே அவன் காலை பிடிச்சிக்கிட்டே யானைப்பாகனும் தொங்குறான். மட்டையே விவசாயி பிடிச்சிருக்காரு, விவசாயியோட காலை இந்த யானைப்பாகன் பிடிச்சிட்டு தொங்குறான். உடனே எதை பிடிச்சிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு மேலே ஏறி இந்த யானைப்பாகன் பார்க்குறான். அப்போ பார்த்தா இவர் ஒரு மட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு. நீ எனக்கு 10,000 தரேன்னு சொன்னல, நான் உனக்கு அந்த 10,000 தரேன், என்கிட்ட இருக்கு, நான் தரேன், நீ எப்படியாச்சும் அந்த மட்டையை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி யானைப்பாகன் விவசாயி கிட்ட சொல்கிறாரு. விவசாயி உடனே சந்தோஷமாயிட்டாரு. ஆஹா, இந்த யானைப்பாகன் ஒரு 10,000 தரான், 1,00,000 ப்ளஸ் ஒரு 10,000, 1,10,000 நமக்கு கிடைக்க போதாட்டுக்கு, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டையை பிடிச்சிட்டு 2 பேரும் அந்த மரத்துலேயே தொங்குறாங்க. அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒட்டகம் மேய்க்கிறவர் அந்த பக்கமாக வராரு ஒட்டகத்தோட. அவர் அந்த யானைப்பாகன் பார்த்துட்டாரு. 2 பேருமா கூப்பிடுறாங்க. விவசாயியும் யானைப்பாகனும் அந்த ஒட்டகம் வைக்கிறவரை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, உங்களுக்கு ஒரு 10,000 தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த ஒட்டகம் வைக்கிறவர், ஆஹா, அந்த ஒட்டகத்தை வச்சுட்டு நம்ம எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல, இவங்க அவங்கள இறக்கி விட்டாலே நமக்கு 10,000 தரேன்னு சொல்கிறாங்க, எப்படியாச்சும் அந்த 10,000 நம்ம கைப்பற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஒட்டகத்தோட அந்த மரத்தில் தொங்குறவங்க கிட்ட போகிறாரு. போயிட்டு இவரும் அதே மாதிரி அவர் காலை பிடிச்சி இறக்க ட்ரை பண்ணும்போது ஒட்டகம் நவுந்து போயிடுது. இப்போ அந்த ஒட்டகம் நவுந்து போனதுனால ஒட்டகம் மேய்க்கிறவரும் அவர் காலை பிடிச்சிட்டே தொங்குறாரு. பார்த்தா அந்த ஒரு மட்டையில் 3 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டகம் மேய்க்கிறவர் சொல்கிறாரு, நான் ஆளுக்கு 5,000 தரேன், நீங்கள் எப்படியும் காலை விட்டுறாமல் பிடிச்சிக்கோங்க, அந்த மட்டையை பிடிச்சிக்கோங்க, நான் உங்கள் காலை பிடிச்சிட்டு எப்படியாவது நம்ம உயிர் பழச்சிடலாம் அந்த வெள்ளம் நின்னதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே 3 பேரும் அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க அந்த மட்டையை பிடிச்சிக்கிட்டு. அப்போது அதிகமாக நார்மலாக அடிச்சிட்டு இருந்த காற்றை விட இன்னும் அதிவேகமாக காற்று அடிக்குது, வெள்ளம் அதிகமாக புரண்டு வருது. அப்போது இந்த ஒட்டகம் மேய்க்கிறவர் சொன்னார்ல, நான் ஒரு 5,000 தரேன்னு சொல்லிட்டு, மேலே இருக்கிற விவசாயி கணக்கு போடுறாரு.
இவன் ஒரு 10,000 தரான்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு 1,00,000 இருந்தது, இவன் ஒரு 5,000 தரான்றான். அப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு மனக்கணக்கு போட்டு பார்க்குறாரு. விவசாயி தானே, அவருக்கு மனக்கணக்கு ஒன்றும் கரெக்டாக வரல. உடனே கையை விட்டு என்ன ஆரம்பித்தார். 1,00,000, அப்புறம் அது ஒரு 10,000, அப்புறம் இது ஒரு 5,000 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கையை விட்டது இன்னொரு கை வெளியே எல்லாருமே 3 பேருமே ஆற்றுல விழுந்துடுறாங்க. ஆற்றுல விழுந்து அவங்களோட பணம் எல்லாம் ஆற்றோட அடிச்சுட்டு போகுது, வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போகுது. இவங்க 3 பேர் மட்டும் தப்பி தவறி அரை மேலே விழுந்துட்டாங்க. இப்போ அந்த விவசாயிக்கு கடவுள் கொடுத்த 1,00,000 போச்சு, மற்றவங்களோட உழைச்ச காசும் போச்சு, எல்லாம் கரையோட போயிடுச்சு. இந்த கதையில்